கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணாதே. கர்த்தர்கிட்ட பேசும்போது அதை அசட்டை பண்ணாத. ஹல்லேலூயா. அதுல தெய்வீக ஞானம் இருக்கும். உனக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது உனக்கு தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. 5 வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் 1.5 லட்சம் ரூபாய் ஏறும்னு வந்து தெரிஞ்சிருந்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி 40,000 ரூபாய் 30,000 ரூபாய் இருக்கும்பொழுது எவ்வளவு வாங்கி குவிச்சிருப்போம். ஹல்லேலூயா. 5 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. 5 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால அவர் சொல்லும்போது அதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ பைத்தியக்காரனா இருந்திருப்ப. 5 வருஷம் கழிச்சு நீ பார்க்கும்போது அந்த உலகத்துக்கு நீ ஞானியா இருப்ப. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பவே இடம் வாங்கி போட்டாருங்க, அப்பவே வீடு வாங்கினாருங்க, அப்பவே நகை வாங்கினாருங்க. நாங்கெல்லாம் உலகம்ங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நாங்க வந்து வாடகை கூட கட்ட முடியாத நிலையில இருக்கிறோம். அன்னைக்கு ஞானின்னு சொன்னவெல்லாம் இன்னைக்கு பைத்தியம், அன்னைக்கு பைத்தியம் சொன்னவெல்லாம் இன்னைக்கு ஞானி. கர்த்தருடைய ஆலோசனை எவன் கேட்கிறானோ ஹல்லேலூயா அவனே ஞானி எனப்படுவான். ஆனாதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.